ஹலோ வியூவர்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம சுந்தரகாண்டம் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் வந்து சீதாவை தேடுறதுக்காக கடல் கடந்து இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி அது வரலும் பார்த்தோம். அது கண்டினியூ பண்ண முடியல. எனக்கு நடுவில் தீபாவளி வந்தது, கந்த சஷ்டி வந்தது. அந்த கதைகள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சுந்தரகாண்டத்தோட கண்டினியூஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து அங்கே வந்துட்டார். அந்த அந்த ஸ்ரீலங்காவில் அவ்வளோ பெரிய ஸ்ரீலங்காவை உள்ள டக்குன்னு ஈஸியாக யாராலையும் போக முடியாது. ஏன்னா அங்கே ஒரு தேவதை, காவல் தேவதை நிற்கிறாங்க. அந்த காவல் தேவதையை ஜெயிச்சாதான் உள்ளே போக முடியும். இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே நின்றுட்டு அந்த ஸ்ரீலங்கா அவ்வளோ அழகான சீனரியோடு இருக்குது, அழகான இயற்கை காட்சிகள்லாம் பார்த்து ரசித்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த காவல் தேவதை அவர்கிட்ட வந்து, நீ யார், எதுக்காக இங்கே வந்திருக்க, நீ சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு கிளம்பு, யாரும் இங்கே உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. உடனே அவர் சொல்கிறார், இல்லை நான் வந்து ஒரு வானரம், நான் வந்து ஒரு குரங்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, நான் உள்ளே போய் ஒரு தடவை இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது, நீ போகணுன்னா என்னோட சண்டை போட்டு ஜெயிச்சாதான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஞ்சநேயரை பார்த்து ஒரு அரைகிறா. உடனே ஆஞ்சநேயருக்கு ஒரு ராட்சசி வந்து நம்மளை அடிக்கிறாளேன்ட்டு அந்த கோவத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் தன்னோட இடது கையால் அவர் ஒரு குத்துறாரு. உடனே அவர் கீழே விழுந்துடுறா. அவ்வளோ பலமுடைய அந்த ராட்சசி ஒரு குத்தில் கீழே விழுந்த உடனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் வந்து சாதாரண குரங்கு கிடையாது. இவர் சொல்கிறா, இப்போ வந்து நீ வந்து என்னை ஜெயிச்சுட்ட, இது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும், பிரம்மா சொல்லியிருக்காரு, யார் வந்து உன்னை ஜெயிக்கிறாங்களோ அவங்களால இந்த ஸ்ரீலங்காவுக்கு அழிவு ஏற்படுன்னு சொல்லியிருக்காரு. அதனால இப்போ ஒன்னால தான் இந்த நாட்டுக்கு அழிவு வரப்போகுது. அவரும் அந்த மாதிரியான ஒரு காரியத்தை ராவணன் பண்ணியிருக்காரு. அதனால நீ தாராளமாக உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழி விட்டுடுறார். அவர் உள்ளே போகிறாரு. அவர் உள்ளே போன உடனே அவருக்கு எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஊர், அந்த ஸ்ரீலங்கா. எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய மாளிகைகள், கோபுரங்கள் எல்லாம் பெரிய பெரியதாக இருக்குது. எந்த இடத்துல ஸ்ரீதா இருப்பா, எப்படி தேடுறதுனே தெரியாமல் அவர் அங்கே இங்கே பார்க்குறாரு. ஒரு பெரிய அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனைக்குள்ளே போய் பார்த்தாக்க அங்கே ராவணன் ஒரு பெரிய கட்டிலில் படுத்து தூங்குறாரு. அவர் பக்கத்தில் பார்த்தா நிறைய பேர் அந்த வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு அந்த மத்தள மேலேயே அப்படியே தூங்குறா, வீணை மேலேயே ஒரு ராட்சசி தூங்குறா. இப்படி பலவிதமான ராட்சசிகள்லாம் அதே இடத்துல படுத்து தூங்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி இடத்துல நம்ம சீதா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வராரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த மாதிரி சமையல் அறையில் போய் பார்க்குறாரு, அங்கேயும் இல்லை. எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே போய் பார்த்தாக்க அங்கே அழகாக ஒரு லேடி தூங்கிட்டு இருக்காங்க. ராணி மாதிரி இருக்கா. அந்த யாருப்பா இவ்வளோ அழகாக தூங்குறாங்களே, ஒரு ராணியாக தான் இருக்கும், ராவணனோட வைஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே பார்க்குறாரு. ஒருவேளை சீதாவாக இருக்குமோ மனசுக்குள்ளே அதுவும் இருக்குது. ஆனால் அவருக்கு தெரியுது சீதாவாக இருக்க முடியாது. ஏன்னா சீதா ராமரை விட்டுட்டு வந்திருக்கா. அந்த சோகத்தில் இவ்வளோ அழகாக தூங்க முடியாது, இது ராவணனோட மனைவியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு அவர் இங்கேருந்து வந்துடுறாரு. அங்கே வெளியில் வந்த உடனே ஒரு பெரிய புஷ்பக விமானம் இருக்குது. அதை பார்த்த உடனே அப்படி ஒரு ஆச்சரியம். ஏன்னாக்க அது வந்து குபேரனோடது. அந்த குபேரன் எப்படி அவருக்கு கிடைச்சதுன்னா, பிரம்மா கிட்ட தவம் இருந்து வாங்கிட்ட அந்த புஷ்பக விமானம். அதில் ஏறி உக்காந்து நம்ம எங்கே போகணும்னு நினச்சோன்னா அது டக்குன்னு அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுடும். அவ்வளோ வேலைப்பாடுகள் மிகுந்த நவரத்தினங்களால் இழைச்ச அந்த புஷ்பக விமானத்தை பார்க்குறாரு. அந்த விமானத்தை ராவணன் சண்டை போட்டு குபேரன் கிட்டேருந்து, குபேரனும் ராவணனும் பிரதர்ஸ் தான் இருந்தாலும் அவன்கிட்டேருந்து சண்டை போட்டு வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிருக்காரு. அதை பார்த்து அவருக்கு ரொம்ப இவ்வளோ கலைநயத்தோடு இருக்கேன்ட்டு அதை பார்த்துட்டு அங்கேருந்து இப்படி போகிறாரு. அங்கேருந்து போகும் பொழுது ஒரு அழகான ஒரு வனம்னது ஒரு தோட்டம் இருக்குது. அதுக்கு பேர் அசோகவனம்னு சொல்லிட்டு பேர். அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு லேடி, ஒரு பெண்மணி உட்காந்துருக்கான். அந்த பெண்மணி ரொம்ப அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு. ஆனால் ரொம்ப சோகமாக இருக்கா. ஏதோ சோகமே உருவாகி ஒரு பெண்மணி அப்படியே உட்காந்துருக்கா. அவளை பார்த்தது வந்து அவருக்கு தெரிஞ்சது, இவ வேற யாரும் இல்லை, சீதாவாக தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு அழகான பெண் இருக்கான்னா சீதாவை தவிர வேறு யாராவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு அவ கூட எப்படி பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது
இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது காலையில் ஆயிடுது. அப்போ வந்து காலையில் எழுந்த உடனே ராவணனுக்கு இருப்பு கொள்ளல தன்னோட அரண்மனையில் தன்னோட படை சூழ எல்லாரோடையும் அங்கே வராரு. இங்கே சீதாவை பார்க்க வராரு அசோகவனத்துக்கு. அந்த அசோகவனத்தில் சீதாவை பார்த்து சொல்கிறாரு, சீதா உன்னால் நான் ரொம்ப மனசு உன்கிட்ட என்னோட மனசை நான் கொடுத்துட்டேன். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அதனால நீ இந்த இந்த பழைய புடவையெல்லாம் விட்டுட்டு அழகான புது பட்டு புடவை கட்டிக்கோ, நகைகள் போட்டுக்கோ, அழகாக நீ வந்து என்ன கல்யாணம் செஞ்சுட்டு என்னோட ராணியா நீ இரு, இந்த ஸ்ரீலங்காவோட ராணியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ சொல்கிறாரு, எடுத்து சொல்கிறாரு. ஆனால் அவள் எதையும் காதில் வாங்கிக்கல. இப்போ அவனோட பேசணும், அவனுக்கு நேராக பேசுறதுக்கு அவளுக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ணுறா, பக்கத்தில் ஒரு புல் இருக்குது, அந்த புல்லை பிடுங்கி கீழே போட்டு நீ இதுக்கு சமானம், நீ வந்து என்னக்கிட்ட பேசாத, நான் இங்கே இருக்கிற இடம் தெரியல, அதனால ராமரால் இங்கே வர முடியல, ராமருக்கு மட்டும் நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே வந்து உன்னை ஜெயிச்சுட்டு என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த நாள் ரொம்ப சீக்கிரம் வந்துடும், நீ உன்னோட அழிவு காலம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாவ. அதை கேட்ட உடனே ராவணனுக்கு ரொம்ப கோவம் வருது. அவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் உனக்கு 2 மாதம்தான் உனக்கு கெடு, அதுக்குள்ளே நீ உன்னோட மனசை மாற்றிக்கலன்னா இங்கே இருக்கக்கூடிய ராட்சசிகள்லாம் உன்னை சாப்பிட்டுடுவாங்க, உன்னோட கை கால் எல்லாத்தையும் பிச்சு தின்னுடுவாங்க. அதனால 2 மாதத்துக்குள்ளே நீ உன்னோட மனசை மாறிட்டு என்னோட மனைவியாக நீ வந்து சேரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கூட வந்த மண்டோதரி அவரை ராவணனை சமாதானப்படுத்தி தன்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அவர் போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு திரிஜடைன்னு சொல்லிட்டு ஒருத்தி வரா. அவள் யாருன்னாக்க அந்த திரிஜடை விபீஷணனோட பொண்ணு. அந்த விபீஷணன் யாருன்னா ஸ்ரீலங்காவோட ராஜா ராவணன் இருக்கார் இல்லை, அவரோட தம்பி. இருக்கிறதுலே அவர் ஒருத்தர் தான் நல்லவர். அவர் அந்த ஸ்ரீலங்காவில் அவரோட பொண்ணு திரிஜடைன்னு பேர். அவள் வந்து சொல்கிறா எல்லா ராட்சசிகள்கிட்டையும், நீங்கள் இவ்வளோ தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு இப்போ ஒரு கனவு வந்தது, அதில் ராமர் அழகாக வராரு, விமானத்தில் வராரு, வந்து சீதாவை கூட்டிகிட்டு போகிறாரு, ஜனகரோட பொண்ணான சீதாவை கூட்டிகிட்டு போகிறாரு, தசரதனோட மருமகளை கூட்டிகிட்டு போகிறாரு, அந்த மாதிரி இந்த ஸ்ரீலங்காவை அழிக்க வரப்போகிறாரு. அதனால நமக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் வேணும்னா இவகிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும், இவளை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். இதெல்லாம் கேட்குறாரு யாரு, ராமர். ஆஞ்சநேயர் அங்கே கேட்டுருக்காரு இதெல்லாம். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரிஜடா சொல்லிட்டு அவளுக்கு சீதாவுக்கு சமாதானம் பண்ணிட்டு அவள் போயிடுறான். அதுக்கப்புறம் அனுமார் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் ஒரு மயக்க நிலையில் இருக்கும்படியே செஞ்சுட்டு அவர் அங்கே தன்னோட உருவத்தை சிறிய உருவமாக மாற்றிட்டு சீதா கிட்ட வராரு. சீதா கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நேரமாக நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் சீதாவா, ஜனகரோட பொண்ணா, தசரதோட மருமகளா, ராமரோட மனைவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த கதை, காட்டுக்கு வந்தது, பஞ்சவட்டிக்கு வந்தது, குகனோட பார்த்தது, ராவணன் அபகரிச்சுட்டு வந்தது, இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் சொன்ன உடனே அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஆஹா இது ராமரோட தூதனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வருது அவளுக்கு. உடனே அவள் சொல்கிறான், ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தான் அந்த சீதா, என்ன தான் இந்த ராவணன் அபகரிச்சிட்டு போயிட்டான், இன்னும் 2 மாதம்தான் எனக்கு டைம் கொடுத்துருக்கான், அதுக்குள்ளே நான் வந்து ராமர்கிட்ட போகணும், அதுக்கு எனக்கு ஏதானு ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அவள் சொல்கிறா. உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, ராமர் வந்து உங்களுக்காக உங்களை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, கவலையோடு இருக்காரு, அவருக்கு நீங்கள் இருக்கிற இடம் தெரியல, அதனால தான் எல்லா வானரங்களையும் நாலா பக்கம் அனுப்பி தேட சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு நான் இந்த தெற்கு பக்கம் வந்ததுனால எனக்கு நீங்கள் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிடுது, இனிமேல் தாமதப்படுத்த மாட்டேன், உடனே நான் போய் ராமர்கிட்ட சொல்லி எப்படியாவது உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் வழி சொல்கிறேன். நீங்கள் 2 மாதம் கூட தாங்க வேண்டாம், இப்போவே வேணாலும் நீங்கள் என் கூட வந்துடுங்க, நான் உங்களை இந்த கடலை தாண்டி வந்த மாதிரி என்னோடய முதுகில் உங்களை எடுத்துக்கிட்டு நான் தாண்டிட்டு ராமர்கிட்ட கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவர் சொன்ன உடனே சீதா நினைக்கிறேன், இது என்ன குரங்கு புத்தி மாதிரி இவர் இப்படி பேசுகிறாரே, இது தப்பு இல்லையா, நான் வந்து மற்ற ஆண்கள் எல்லாம் நான் தொடமாட்டேன், நான் ஏன் நான் இங்கே ராவணன் மட்டும் என்னை தொட்டு இங்கே கூட்டின்னு வந்தானேன்னு கேட்கலாம். அப்போ வந்து யாருமே எனக்கு காவல் இல்லை, எனக்கு ஒரு நிராயுதபாணியாக இருந்ததுனால என்னால் வேறு வழி இல்லாமல் நான் இங்கே வந்தேன். இப்போ நான் தெரிஞ்சே உன்னோட நான் என்னால் வர முடியாது, அந்த கடலில் நான் உன்னோட முதுகில் ஏறி நான் வந்தேன்னாக்க நீ என்னை கூட்டிகிட்டு போகிறத பார்த்த உடனே ராவணன் ஆளுகள் அனுப்புவாங்க, சண்டை நடக்கும், அப்போ நீ சண்டை போடுவியா, இல்லை கடலில் நான் விழுந்துட்டேன்னா என்ன காப்பாற்றுவியா, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வரும்.
ரெண்டாவது, இப்போ நான் உன்னோட வந்துட்டாக்க ராமரோட வீரத்துக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ராமருக்கு வீரம் இல்லைன்னு தானே ஆயிடும். அப்போ அவர் வீரத்தோட ராவணனோட சண்டை போட்டு என்ன அழைச்சிட்டு போனாதான் அவருக்கும் மதிப்பு, எனக்கும் கௌரவமாக இருக்கும். அதனால அவர்கிட்ட போய் சொல்லி அவரை என்னை கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கையில் இருக்கக்கூடிய கனையாழி இடுப்பில் இருந்தது, அதை எடுத்து கொடுக்குறாரு. இதை சப்போஸ் நான் சீதா உங்களை பார்த்தாக்க இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனையாழின்னு என்னது, கையில் போட்டுக்கக்கூடிய மோதிரம், அதை எடுத்து கொடுக்குறாரு. அந்த மோதிரத்தை பார்த்த உடனே சீதாக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. கங்கை ரிவரை கடக்கும் போது அந்த படகுல வராங்க இல்லையா, அந்த படகுல வரும்போது அந்த படகோட்டிக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும் இல்லையா. பஸ்ஸில் வந்தால் பஸ் டிக்கெட் வாங்குகிறோம், ட்ரெயினில் போனால் ட்ரெயின் டிக்கெட் வாங்குறோம் இல்லையா, அதே அந்த படகுல அந்த படகோட்டிக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா. அப்போ ராமர்கிட்ட எந்த பணமும் இல்லை கையில், ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் காட்டுக்கு. அதனால அவள் என்ன பண்ணுறா, தன்னோட கையில் இருந்த மோதிரத்தை கொடுத்து இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறா. ஆனால் அந்த படகோட்டி அதை வாங்கிக்க மறுத்துட்டாரு. அதனால அந்த மோதிரத்தை திருப்பியும் சீதா கிட்ட கொடுக்கல, தானே வச்சிட்டு இருந்தாரு. அந்த மோதிரம் தான் இப்போ ராமர் என்ன பண்ணியிருக்காரு, சீதாக்கு கொடுத்துருக்காரு. அதை பார்த்த உடனே அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஆஹா, இது நிஜமாக ராமர் அனுப்பப்பட்ட தூதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோடு இருக்கா சீதா. அப்போ அனுமார் கேட்குறான், நான் உங்களை பார்த்துட்டேன், இப்போ நான் உங்களை பார்த்தேன்னு சொன்னாக்க ராமர் என்ன கேட்பாரு, நீ சீதாவை பார்த்ததுக்கான நீ என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்பாரு. அதுக்கு நீங்கள் அவரோட சேர்ந்து இருக்கும் பொழுது நடந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ தான் அவர் சொல்கிறா, நானும் பஞ்சவட்டியில் நானும் ராமரும் இருக்கும் பொழுது இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ராமருக்கு தூக்கம் வந்துடுது. அப்போ என்னோட மடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஜெயந்தன் சொல்லிட்டு ஒருத்தன், அந்த ஜெயந்தன் யாருன்னா இந்திரனோட பையன். அந்த இந்திரனோட பையன் என்ன பண்ணுறான், என்னை பார்த்துட்டு ஒரு காக்காவோட உருவத்தில் என்கிட்ட என் கையில் இருக்கக்கூடிய மாமிசத்தை தின்றதுக்கு வராமல் அவன் அதை மாம்சத்தை தின்னும்போது என்ன ஆகுது, அதுலேருந்து வரக்கூடிய ரத்தமானது அவரோட உடம்புல படுது. அது பட்ட உடனே அவர் எழுந்து பார்க்குறாரு, என்ன இது காக்கா உன்னை கொத்திட்டு இருக்க, நீ எழுப்பாமல் இருக்க, நீ அதை துரத்தாமையும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ சொன்னால், நான் துரத்தினா உங்களோட தூக்கம் கெட்டு போயிடும், அதனால தான் நான் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காக்காவை பார்த்த உடனே ராமருக்கு தெரிஞ்செடுத்து இவன் யாருன்னு சொல்லிட்டு, இவன் வேற யாரும் இல்லை, இந்திரனோட பையன் ஜெயந்தன் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தரையில் இருக்கக்கூடிய ஒரு புல்லை எடுக்கிறாரு, அதில் பிரம்மாஸ்திரத்தை ஓதி அவர் மேலே விடுறார். அந்த காக்காக்கு தெரிஞ்செடுத்த பிரம்மாஸ்திரம் சும்மா விடாது, நம்மளை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கே போகிறான், தேவேந்திரன் கிட்ட போகிறான். சொல்லி என்னை காப்பாற்றுங்க அப்படின்றாரு. தேவேந்திரன் சொல்கிறான், உன்னை காப்பாற்ற முடியாது, ஏன்னா அப்பேற்பட்ட ராமருக்கே நீ தீங்கு பண்ணிட்டு வந்திருக்க, உன்னை காப்பாற்ற முடியாது, நீ வேற எங்கேயான்னு போன்றார். அவர் எவ்வளவோ முனிவர்கள் துறவிகள் எல்லா இடத்துலையும் போய் உதவி கேட்குறான், யாரும் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. திரும்பவும் தேவேந்திரன் கிட்ட வரான். தேவேந்திரன் சொல்கிறாரு, நீ திரும்பவும் ராமர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, அப்போ தான் அவர் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்படியே காக்கா உருவத்திலேயே அங்கே நான் செஞ்சது தப்பு, என்னை காப்பாற்றுங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றார். இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு ஏதானு ஒன்று கொடுத்தாதான், ஏதானு ஒன்று நஷ்டம் பண்ணாதான் அதால் திருப்பியும் போக முடியும், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீங்கள் என்னோட கண்ணை நீங்கள் அதுக்கு ஈடாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த பிரம்மாஸ்திரம் காக்காவோட ஒரு கண்ணை நோண்டி எடுத்துருச்சு. அப்புறம் பிரம்மாஸ்திரம் தன்னோட இடத்துக்கு போய் சேர்ந்துருது. அப்போ அதனால தான் காக்காய்க்கு ஒரு கண் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கண் இல்லை, அப்போ அந்த ஜெயந்தனுக்கு ஒரு கண் இல்லை, அந்த காக்காவை ஜெயந்தனுக்கு ஒரு கண் போயிடுச்சு. இப்போ கூட அப்படி தான் சொல்கிறாங்க, அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது தெரியல, அதுதான் சொல்கிறாங்க எல்லாரும். ஸோ இந்த கதையை சொல்கிறாங்க. இதை சொன்னால் கண்டிப்பாக ராமருக்கு நான் சீதா தான் சொல்லியிருக்காங்கிறது தெரியும், ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் தவிர வேறு யாருக்கும் இந்த நிகழ்ச்சி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அவள் தன்கிட்ட இருக்கக்கூடிய சூடாமணி, தலையில் வச்சுக்கக்கூடிய சூடாமணி, ராக்கடின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அதை எடுத்து கொடுக்குறா. இதையும் ராமர்கிட்ட கொடுத்துருங்க, அப்போ அவருக்கு என்ன பார்த்தேங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, நீ உடனே போய் ராமர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். அப்போ அனுமார் கேட்குறாங்க, இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் நான் இங்கே தங்கிட்டு இந்த அசோகவனத்தை சுற்றி பார்த்துட்டு நான் மறுநாள் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இங்கே இருக்கக்கூடிய பழம் காயெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு பர்மிஷன் கேட்டுக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்கார். இனிமேல் தான் நிறைய விஷயங்கள்லாம் நடக்க போகுது, சண்டையெல்லாம் நடக்க போகுது, நல்லாயிருக்கும். அடுத்த எபிசோடில் என்னென்ன நடந்தது, அவரோட வாலில் எப்படி நெருப்பு வைக்கிறாங்க, எப்படி ஸ்ரீலங்கா எரிஞ்சுது அப்படிங்கிற கதையெல்லாம் அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா?
இந்த சுந்தரகாண்டம் ரொம்ப கேட்க கேட்க நல்லது. என்ன நம்ம நினச்சிட்டு கேட்குறோமோ அந்த காரியங்கள்லாம் நடக்கும். எல்லாரும் கேளுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.